ஹாய் விவர்ஸ், சேரனுக்கு தெரியாமல் சோழனுடன் பிளான் பண்ணும் நிலாவாம். நடக்கப் போகும் அசம்பாவிதம் என்னவென்றுதான் கதைக்களம் உருவாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது ஐயனார் துணை சீரியல் தான் நிலா சேரனுக்கு பொண்ணு பார்க்கும் விஷயத்தில் தான் மும்பாரமாக இருக்கிறார்களாம். அதனால் மேட்ரிமோனி மூலம் இன்னொரு பெண்ணை பார்த்து விட்டார்களாம். அந்த பெண்ணையும் பார்த்து பேசுவதற்காக தான் அனைவரும் காப்பி ஷாப்பிற்கு போகிறார்களாம். ஆனால் அந்த பொன் பாய் பெஸ்டியை கூட்டிட்டு சேரனை பார்த்து பேசுகிறாளாம். அப்பொழுதுதான் சேரனும் பேச்சும் செயல்களும் பார்த்து கிண்டல் அடிக்கும் விதமாகத்தான் அந்த பெண் ரொம்பவே சேரனை நோஸ்கட் பண்ணி விட்டதும் இதையெல்லாம் பார்த்த நிலாவுக்கு அந்த பெண் சரிபட்ட வராது என்று முடிவு பண்ணி விட்டாராம். பிறகு வீட்டிற்கு அனைவரும் அந்த நிலையில்தான் சேரன் சமைத்து கொண்டிருக்கிறாராம். அங்கே கார்த்திகா வந்து பேசுகிறாளாம். இதனால் நடேசன் கோவப்பட்டு, நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீ ஏதாவது பண்ணிட்டு போகிறாய், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவதற்குத்தான் நாங்கள் கிடைத்தோமா என்றும், இனியும் இந்த வீட்டுக்கு வந்தால் என்றால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடுகிறாளாம். இதையெல்லாம் பார்த்த நிலா சேரனுக்கு வேற எங்க பொண்ணு பார்க்க தேடினாலும் கார்த்திகா மாதிரி கிடைக்காது என்று தெரிந்துவிட்டது. அதனால் சோழனை தனியாக கூட்டிட்டு பேசுவதற்கு போகிறாராம். அப்படி பேசும்பொழுதுதான் கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நாம் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று சொல்கிறாராம். அந்த வகையில் கோயிலுக்கு வந்த கார்த்திகாவிடம் நிலா திருட்டு கல்யாணத்தை பற்றி பேசுகிறாராம். கார்த்திகாவும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில்தான் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் நான் நாளைக்கு இந்த கோயிலுக்கு 10 மணிக்கு வந்து விடுகிறேன் என்றும் கார்த்திகா சொல்கிறாராம். உடனே நிலாவும் நானும் சேரனும் அண்ணாவை பார்த்து 10 மணிக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறேன் என்றும் அவள் கூறுகிறாராம். பிறகுதான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடத்துகிறோம் என்றும் சொல்கிறாராம். அந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு பண்ணுகிறது என்று தெரிந்தால் கார்த்திகா வீட்டை விட்டு குடும்ப பிரச்சனை பண்ணி நடேசன் குடும்பத்தையே அவமானப்படுத்தி வருவார் என்றும் கூறுகிறாராம். ஆனாலும் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி இந்த முறை சேரன் மற்றும் கார்த்திகாவின் கல்யாணத்தை நடத்திவிடவே வேண்டும் என்று பிடிவாதத்தில் இருக்கிறாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.